वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 62 श्रीराम विलापः श्रीरामरिन् पुलम्बल् द्विषष्टितमः सर्गः 62வது सर्गम् श्रीराम विलापः श्रीरामरिन् पुलम्बल् सीतामपश्यन् धर्मात्मा कामोपहत चेतनः विललाप महाबाहु रामः कमललोचनः सिन्धामरै कण्णनुं महाबाहुवुं धर्मात्मावुमान रामः श्रीरामर्सीतां सीतयै अपश्यन् काणादवराय कामोपगत चेतनः कादलियै निனைத்து உள்ளம் நொந்தவராகி விலலாப்ப புலம்பினார். சிந்தாமரை கண்ணனும் மகாபாகுவும் தர்மாத்மாவுமான ஸ்ரீராமர் சீதையை காணாதவராய் காதலியை நினைத்து உள்ளம் நொந்தவராகி புலம்பினார். பஷ்யன்னிவ சதாம் சீதாம் அப்பஷ்யன் மதனார்திதः उवाच राघवो वाक्यं विलापाश्रये दुर्वचम्. सः राघवः अन्धे श्रीरामर्तामन्धे सीतां सीतयै अपश्यन् काणादवराय मदनार्दितः उत्साहमொழிந்தவராய் பஷ்யன் இவ கண்முன் பார்க்கின்றவர் போலாகி வாக்கியம் இனி வரும் சொல்லை விலாபாஸ்ரய துர்வச்சம் அழுகையுடன் கலந்து சொல்ல முடியாதபடி உவாச்ச சொன்னார். அந்த ஸ்ரீராமர் அந்த சீதையை காணாதவராய் உற்சாகமொழிந்தவராய் கண்முன் பார்க்கின்றவர் போலாகி இனி வரும் சொல்லை அழுகையுடன் கலந்து சொல்ல முடியாதபடி சொன்னார். त्वम् अशोकस्य शाखाभिः पुष्पप्रियतया प्रिये आवृणोषि शरीरं ते मम शोकविवर्धने. प्रिये காதலியே புஷ்பப்பிரியத்தயா புஷ்பங்களில் ஆசையுள்ளதால் அசோகஸ்ய அசோக மரத்தினது ஷாக்காபிகி கிளைகளால் தே உனது ஷரீரம் தேகத்தை துவம் நீ மம எனது ஷோகவிவர்தனி சோகத்தை வளர்க்கின்றவளாய் ஆவ்ருணோஷி மறைத்துக் கொள்கின்றனே. காதலியே புஷ்பங்களில் ஆசையுள்ளதால் அசோக மரத்தினது கிளைகளால் உனது தேகத்தை நீ எனது சோகத்தை வளர்க்கின்றவளாய் மறைத்துக் கொள்கின்றனே. கதலே காண்ட சதுருஷோ கதல்ய சம்ருதாவுபோ ஓரோ பஷ்யாமி தே தேவி நாஸ்யே சக்தானி குஹிதும். தேவி தேவி தே உனது கதலே காண்ட சத்ருஷோ வாழை மரங்களை நிகர்த்தவைகளும் கதல்யா வாழை மரத்தால் சம்ருதோ மறைக்கப்பட்டவைகளுமான உபோ இரண்டு ஊரோ துடைகளையும் பஷ்யாமி நான் காண்கின்றேன். நிகோஹித்தும் மறைத்துக் கொள்ள சக்தா சாமர்த்தியமுடையவளாய் அசீன நீ ஆகமாட்டாய். தேவி உனது வாழை மரங்களை நிகர்த்தவைகளும் வாழை மரத்தால் மறைக்கப்பட்டவைகளுமான இரண்டு தொடைகளையும் நான் காண்கின்றேன்.
மறைத்துக் கொள்ள சாமர்த்தியமுடையவளாய் நீ ஆகமாட்டாய். कर्णिकारवणं भद्रे हसन्ति देवी सेवसे अलं ते परिहासेन मम बाधावाहेन वै. देवी देवी कर्णिकारवणं சரக்கொன்றை வனத்திற்கு ஹசந்தி நீ சிரித்து கொண்டே சேவசே போகின்றனை. பத்ரே நல்லாள் மம எனக்கு பாதாவகேனவை வேதனையை விளைவிக்கின்ற தே உனது பரியாசேன அலம் பரியாசம் போதும். தேவி சரக்கொன்றை வனத்திற்கு நீ சிரித்து கொண்டே போகின்றனை. நல்லாள் எனக்கு வேதனையை விளைவிக்கின்ற உனது பரியாசம் போதும். परिहासेन किं सीते परिश्रान्तस्य मे प्रिये अयं स परिहासोऽपि साधु देवी न रोचते. प्रिये कादलिये सीते सीते परिश्रान्तस्य துன்பப்பட்டு கொண்டிருக்கும் மே எனக்கு பரியாசேன கிம் பரியாசம் என்ன வேண்டியிருக்கிறது. தேவி தேவி சகா அப்படி இருக்கும். அயம் இந்த பரிஹாசகா விளையாட்டு சாது அப்பி துளி கூட ந ரோச்சத்தை பிடிக்கவில்லை. காதலியாகிய சீத்தே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் எனக்கு பரியாசம் என்ன வேண்டியிருக்கிறது. தேவி அப்படி இருக்கும் இந்த விளையாட்டு துளி கூட பிடிக்கவில்லை. விசேஷேணாஶ்ரமஸ்தானே ஆசோயம் ந பிரசஸ்யதே அவகச்சாமி தே ஷீலம் பரிஹாச பிரியம் பிரியே. விசேஷேண முக்கியமாய் ஆசிரமஸ்தானே ஆசிரமத்தில் அயம் இந்த ஆசகா விளையாட்டு ந பிரசஸ்யத்தை ஒப்புக்கொள்ளப்படுகிறதில்லை. பிரியே காதலி தே உனது ஷீலம் சுவாவத்தை பரிஹாச பிரியம் விளையாட்டில் ஆசை உள்ளதாய் அவகச்சாமி நான் அறிவேன். முக்கியமாய் ஆசிரமத்தில் இந்த விளையாட்டு ஒப்புக்கொள்ளப்படுகிறதில்லை. காதலி உனது ஸ்வபாவத்தை விளையாட்டில் ஆசை உள்ளதாய் நான் அறிவேன். ஆகச்சத்வம் விஷாலாக்ஷே शून्योऽयम् उट्टजस्तव. விஷாலாக்ஷே தடங்கண்ணாய் தவ உனது ஐயம் உட்டஜகா இந்த ஆசிரமம் சூன்யக பாழாய் கிடக்கிறது. துவம் நீ ஆகச்ச வந்து சேர். தடங்கண்ணாய் உனது இந்த ஆசிரமம் பாழாய் கிடக்கிறது, நீ வந்து சேர். सोऽव्यक्तं राक्षसै सीता भक्षिता वा हृतापि वा न हि सा विलपन्तं माम् उपसम्प्रैति लक्ष्मणा. सा அவள் விலப்பந்தம் அழுது கொண்டிருக்கும் மாம் என்னை ந உபசம்பிரைத்தி வந்து அடையாது இருக்கின்றாள். ஆனபடியால் லக்ஷ்மணா லக்ஷ்மணா சீதா சீதை ராட்சசைகி அரக்கர்களால் பக்ஷிதாவா தின்று விடப்பட்டாளோ என்னமோ. கிருத்தா அப்பிவா திருடிக்கொண்டு செல்லப்பட்டனளோ என்னமோ. சுவ்யக்தம் இது தின்னம். அவள் அழுது கொண்டிருக்கும் என்னை வந்து அடையாது இருக்கின்றாள். ஆனபடியால் லக்ஷ்மணா சீதை அரக்கர்களால் தின்றுவிடப்பட்டாளோ என்னமோ. திருடிக்கொண்டு செல்லப்பட்டனளோ என்னமோ. இது தின்னம்.
एताने मृगयूथाने साश्रुनेत्राणि लक्ष्मण शंसन्तेव ये वैदेहीं भक्षितां रजनीचरैः लक्ष्मणा लक्ष्मणा एतानि இந்த மிருகயூத்தானி மான் கூட்டங்கள் சாஸ்ருநேத்ராணி கண்ணீர் பெருக்கும் கண்களே உடையவைகளாய் ரஜனீச்சரைகி அரக்கர்களால் வைதேயீம் ஜானகியை பக்ஷிதாம் ஏ தின்று விடப்பட்டவளாயே ஷம்சந்தீவ தெரிவிக்கின்றன போல் இருக்கின்றன. லக்ஷ்மணா இந்த மான் கூட்டங்கள் கண்ணீர் பெருக்கும் கண்களை உடையவைகளாய் அரக்கர்களால் ஜானகியை தின்றுவிடப்பட்டவளாயே தெரிவிக்கின்றன போல் இருக்கின்றன. ஹாமமார்யே க்வயாத்தாசே ஹாசாத்வீவர வருணினே हासकामा त्वया देवी कैकेयी सा भविष्यति. மமாரியே எனது கௌரவத்திற்கு பாத்திரமாகிய சாத்வே பதிவிரத்தையாகும் வரவர்ணினி ஸ்ரீரத்னமே க்வ யாத்தாசின் எங்கு நீ சென்றிருக்கின்றனே. ஐயோ நான் அல்லவோ துடிக்கின்றேன். என்ன ஆச்சரியம். சாந்த கைகேயி கைகேயி தேவி தேவி துவயா உன்னால் சகாமா மனோரதம் சாஸ்வதமாய் கைகூட பெற்றவளாய் பவிஷ்யத்தி ஆகப் போகிறாள். எனது கௌரவத்திற்கு பாத்திரமாகிய பதிவிரத்தையாகும் ஸ்ரீரத்னமே எங்கு நீ சென்றிருக்கின்றனே. ஐயோ நான் அல்லவோ துடிக்கின்றேன். என்ன ஆச்சரியம். அந்த கைகேயி தேவி உன்னால் மனோரதம் சாஸ்வதமாய் கைகூட பெற்றவளாய் ஆகப் போகிறாள். சீதையா சக நிர்யாதோ வினா சீதாமுபாகதः கதம் நாம प्रवेक्ष्यामि शून्ये मन्तपुरं पुनः. சீதையா சீதையோடு சக கூட நிர்யாதக வெளிப்புறப்பட்ட நான் புனக மீளவும் சீதாம் வினா சீதையின்றி உபாகதக திரும்பி வந்தவனாய் சூன்யம் அவள் இல்லாத அந்தఃபுரம் அந்தப்புரத்தினுள் கதம் நாம எப்படித்தான் பிரவேக்ஷ்யாமி புகுவேன். சீதையோடு கூட வெளிப்புறப்பட்ட நான் மீளவும் சீதையின்றி திரும்பி வந்தவனாய் அவள் இல்லாத அந்தப்புரத்தினுள் எப்படித்தான் புகுவேன். निर्वीर्य इति लोकायं निर्दयश्चेति वक्ष्यते कातरत्वं प्रकाशं ये सीतापनयनेन मे. अयम् இந்த லோகः च ஜனம் எல்லாமும் निर्वीर्या इति வீரத்தனம் இல்லாதவன் என்றும் நிர்தயா இதி கருணை இல்லாதவன் என்றும் வக்ஷ்யதே பழிக்கூறும். சீதாபனயனேன சீதைக்கு நேர்ந்த அபச்சாரத்தால் மே எனது காத்தரத்துவம் கையால் ஆகாதவனது ஸ்வபாவம் பிரகாசம் ஹே விளங்க விளங்கும். இந்த ஜனம் எல்லாமும் வீரத்தனம் இல்லாதவன் என்றும் கருணை இல்லாதவன் என்றும் பழி கூறும். சீதைக்கு நேர்ந்த அபச்சாரத்தால் எனது கையாலாகாதவனது ஸ்வபாவம் விளங்க விளங்கும். நிவ்ருத்தவனவாசஸ்ச ஜனகமிதிலாதிபம் कुशलं परिपृच्छन्तं कथं शक्ष्ये निरीक्षितुं. நிவ்ருத்தவனவாசः च வனவாசம் முடிந்து திரும்பி வந்த நான்
குஷலம் குஷலத்தை பரிபிருச்சந்தம் வினாவுகின்ற மிதிலாதிபம் மிதில மன்னனாகும் ஜனகம் ஜனகரை நிரீக்ஷித்தும் கண்ணெடுத்து பார்க்க கதம் எப்படி சக்ஷ்யே நான் தைரியம் கொள்வேன். வனவாசம் முடிந்து திரும்பி வந்த நான் குஷலத்தை வினாவுகின்ற மிதில மன்னனாகும் ஜனகரை கண்ணெடுத்து பார்க்க எப்படி நான் தைரியம் கொள்வேன். விதேகராஜோ நூனம் மாம் திருஷ்ட்வா விரஹிதம் தயா துஹித்ரு ஸ்நேகசந்தப்தோ மோஹஸ்ய வசமேஷ்யதே. விதேகராஜக ஜனக மன்னர் தயா விரஹிதம் அவள் இன்றி இருக்கும் மாம் திருஷ்ட்வா என்னை பார்த்து நூனம் தக்ஷணமே துஹித்ரு ஸ்நேகசந்தப்தக பெண்ணிடத்தில் உள்ள வாத்சல்யத்தால் தபிக்கின்றவராகி மோகஸ்ய வசம் மெய் மறந்து கிடத்தலே ஏஷ்யதி அடைவார். ஜனக மன்னர் அவளின்றி இருக்கும் என்னை பார்த்து தக்ஷணமே பெண்ணிடத்தில் உள்ள வாத்சல்யத்தால் தபிக்கின்றவராகி மெய் மறந்து கிடத்தலை அடைவார். அத்தவா ந கமிஷ்யாமி புரீம் பரத பாலிதாம் ஸ்வர்கோபி சீதயா ஹீனஹ சூன்ய ஏவ மதோ மம. பரத பாலிதாம் பரதனால் பாதுகாக்கப்பட்ட புரீம் நகருக்கு ந கமிஷ்யாமி போகாது இருந்து விடுகின்றேன். அத்தவா என்கிற பட்சத்திலோ சீதையாயினா சீதை என்றே ஸ்வர்காபி ஸ்வர்கமும் சூன்யகா ஏவ வேண்டாதது என்பதுதான் மம எனது மதஹா கொள்கை. பரதனால் பாதுகாக்கப்பட்ட நகருக்கு போகாது இருந்து விடுகின்றேன் என்கிற பட்சத்திலோ சீதை என்றே ஸ்வர்க்கமும் வேண்டாதது என்பதுதான் எனது கொள்கை. மாமிஹோத்ஸ்ருஜ்ய ஹி வனே கச்சாயோத்யாம் புரீம் சுபாம் ந த்வஹம் தாம் வினா சீதாம் ஜீவேயம் ஏ கதஞ்சன. இப்பொழுது வனே காட்டில் மாம் என்னை மாத்திரம் உத்ஸ்ருஜ்ய விட்டு சுபாம் புண்ணியமான அயோத்தியாம் புரீம் அயோத்தி நகருக்கு கச்ச போய்ச்சேர். ஏனெனில் அகம் தோ நானோ தாம் சீதாம் வினா அந்த சீதையின்றி கதஞ்சன ஒரு பொழுதும் ஜீவேயம் ந பிழைத்திருக்க மாட்டேன். இப்பொழுது காட்டில் என்னை மாத்திரம் விட்டுவிட்டு புண்ணியமான அயோத்தி நகருக்கு போய்ச்சேர். ஏனெனில் நானோ அந்த சீதையின்றி ஒரு பொழுதும் பிழைத்திருக்க மாட்டேன். காடமாஸ்லிஷ்யே பரதாம் வாச்யமத்வச்சனத்வய அனுஜ்ஞாதோசி ராமேன பாலயேத்தேவ சுந்தராம். பரதः பரதன் त्वया உன்னால் காடம் ஆஸ்லிஷ்ய இருகத் தழுவி மத்வச்சனாத் என் சொல்லாய் ராமேன ஸ்ரீராமரால் அனுஜ்ஞாதக உத்தரவு கொடுக்கப்பட்டவனாய் அசி நீயாகின்றனே வசுந்தராம் பூமியை பாலய நீ பரிபாலி இதி என்று வாச்சக சொல்லப்பட வேண்டியவன். பரதன் உன்னால் இருகத் தழுவி என் சொல்லாய் ஸ்ரீராமரால் உத்தரவு கொடுக்கப்பட்டவனாய் நீ ஆகின்றனை பூமியை நீ பரிபாலி என்று சொல்லப்பட வேண்டியவன்.
अम्बा च मम कैकेयी सुमित्रा च त्वया विभो कौसल्या च यथा न्यायम् अभिवाद्या ममाज्ञया रक्षणीय प्रयत्नेन भवता युक्तकारिणा विभो सामर्थ्यशालिये भवता பக்கலில் இருப்பவனும் யுக்தகாரிணா எதையும் சரியாய் செய்கின்றவனுமான துவயா உன்னால் மம எனது ஆக்ஞையால் பிரயத்னேன ஜாக்கிரதையுடன் ரக்ஷணியா கவனிக்க வேண்டியவளும் மம எனக்கு அம்பாச்ச நன்மை விளைவித்த தாயுமாகிய கைகேயி தேவியாரும் சுமித்ரா தேவியாரும் கௌசல்யா தேவியாரும் யதா நியாயம் முறைப்படி அபிவாத்யாக சேவிக்கப்பட வேண்டியவர்கள். சாமர்த்தியசாலியே பக்கலில் இருப்பவனும் எதையும் சரியாய் செய்கின்றவனுமான உன்னால் எனது ஆக்ஞையால் ஜாக்கிரதையுடன் கவனிக்க வேண்டியவளும் எனக்கு நன்மை விளைவித்த தாயுமாகிய கைகேயி தேவியாரும் சுமித்ரா தேவியாரும் கௌசல்யா தேவியாரும் முறைப்படி சேவிக்கப்பட வேண்டியவர்கள். சேதாயாश्च விநாசோயம் மமச்சாமித்ரசூதன விஸ்தரேன ஜனன்யா மே விநிவேத்யஸ்த்வயா பவேத். அமித்ரசூதன சத்ரு சம்ஹாரகா சீதாயாச்ச சீத்தையனுடையவும் மம ச என்னுடையவும் ஐயம் விநாசக இந்த அழிவு மே எனது ஜனன்யாக தாயாருக்கு விஸ்தரேன விவரமாய் துவயா உன்னால் விநிவேத்யக தெரிவிக்க வேண்டியதாய் பவேதாகட்டும். சத்ரு சம்ஹாரகா சீத்தையனுடையவும் என்னுடையவும் இந்த அழிவு எனது தாயாருக்கு விவரமாய் உன்னால் தெரிவிக்க வேண்டியதாய் ஆகட்டும். இதி விலபதி ராகவே சுதீனே வனமுபகம்யத்தயா வினா சுகேஷ்யா भयविकलमुखस्तु लक्ष्मणोऽपि व्यतितमना भृशमातुरो बभूव. வனம் காட்டிற்கு உபகம்யே வந்து சுகேஷ்யா கூந்தல் அழகியாகிய தயாவினாத்து அவளை விட்டு பிரிந்ததால் சோதீனே மிக்க மனம் நொந்து ராகவே ஸ்ரீராமரிதி மேற்கண்டவாறு விலப்பத்தி புலம்பிக் கதறுகையில் பயவிக்கல முகா கஷ்டத்தால் வாடிய முகமுடையவராய் யதித்தமனாக மனம் கலங்கியவராய் லக்ஷ்மணகாபி லக்ஷ்மணரும் புருஷம் மிகவும் ஆத்துரக கவலையுற்றவராய் பபூவ ஆயினர். காட்டிற்கு வந்து கூந்தல் அழகியாகிய அவளை விட்டு பிரிந்ததால் மிக்க மனம் நொந்து ஸ்ரீராமர் மேற்கண்டவாறு புலம்பிக் கதறுகையில் கஷ்டத்தால் வாடிய முகமுடையவராய் மனம் கலங்கியவராய் லக்ஷ்மணரும் மிகவும் கவலையுற்றவராய் ஆயினர். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே 62 सर्गः.